ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போது நீயா நானா ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு வந்திருக்கோம். அந்த ஷோ வந்து நான் ஸ்கூல் டேஸில் பார்த்துருக்கேன். ஒரு 7th 8th படிக்கும்போதே இருந்தே எனக்கு தெரிஞ்ச அந்த ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழில் ஃபஸ்ட்டு டிபேட் ஷோ தான். அதுவும் கோபிநாத் சார் செம்மையாக பண்ணுவார். அவரோட பெரிய ஃபேன் கூட நான் சொல்லுவேன் அந்த இன்னைக்கு டிபேட் வந்து ஷோ எங்களை பொறுத்த அவர் வரைக்கும். பண்ண போகிறாரு மட்டும் தெரியும். நம்ம உள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் ஒரு 8:30க்கு எங்களை வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான். ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு 9:15 இந்த மாதிரி டைமிங்கில் போயிருந்தோம். போகும்போது உண்மையாக சொல்லணும்னா கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீயா நானா வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்லாம் அப்படிலாம் பேசிட முடியாது. சார் வந்து உங்களை வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி பேச வைப்பாங்க. கோபிநாத் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கொஞ்சம் பயமுறுத்தியிருந்தாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஓகே இன்னைக்கு என்னடா நடக்க போகுது, ஓகே ஏதோ சம்பவம் இருக்குன்னு நினச்சி தான் போயிருந்தோம். ஆனால் ரியலாக சொன்னால் கொஞ்சம் நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. என்ன பேசுகிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா யாருமே பேச மாட்றாங்கன்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு. இன் பிட்வீன் பிரேக் டைம்ல எங்களுக்கு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஏன் நான் ரவுண்டு 1 முடிஞ்சிருக்கு. இப்போ லஞ்ச் லஞ்ச் பிரேக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு 2 வச்சு செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பா மேடம்க்கு ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்கோம். அது வீடியோவில் வருமான்னு பாருங்கள். தெரியல, எதை கட் பண்ணுவாங்க எதை போடுவாங்க தெரியாது. இந்த பட்டம் கொடுத்ததெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே ட்ராமா கிடையாது. சார் வந்து கொஞ்சம் கொளுத்தி போட்டாப்ல, வந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாப்ல. இதை நம்மளால முடிஞ்சது. பாய். ஷோ பொறுத்த வரைக்கும் நாங்க போனதுல வந்து மேஜரா வந்து நாங்க 2 பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம்னு நெனச்சு நாங்க சந்தோஷப்படுற மாரி தான் இருந்தது. ஏன்னா, அங்க நெறைய பேர் வந்து ரீசனே இல்லாம பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. வாரக்கணக்குல, மாசக்கணக்குலலாம் பேசாம இருப்போம்லாம் சொல்றாங்க. நாங்க 2 பேர் வந்து அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா, நாங்க அவ்வளோலாம் சண்டை போட்டதே கிடையாது. எங்களுக்கு எவ்வளோ பெரிய சண்டையா இருந்தாலுமே மேக்ஸிமம் 1 ஆர் 2 டேஸ்ல நாங்க வந்து பேசிருவோம். ஸோ, அதனால நாங்க வந்து எப்புட்லாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து என் பொண்டாட்டியே பரவாயில்லன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அப்ப அங்க இருந்த ஒய்ஃப்லாம் வந்து எப்படி பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் பிரேக் தான் எங்களுக்கே தெரியும். விஜய் சேதுபதி சார், நித்யா மேனன் மேம், அப்புறம் பாண்டியராஜ் டைரக்டர் சார் எல்லாருமே வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபன்னா போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஷோ முடிய ஒரு 7:00 வந்து ஆயிடுச்சு. நாங்க வெயிட் பண்ணி விஜய் சேதுபதி சார் கிட்ட ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஃபோட்டோவுமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. உண்மைய சொல்லணும்னா, என்ன விட என் வீட்டுக்காரர் தான் விஜய் சேதுபதி சார பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, நெறைய பேர் வந்து என் ஹஸ்பண்ட வந்து விஜய் சேதுபதி சாயல் இருக்குன்னு சொல்லி நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ, அவர் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு நேர்ல பார்க்கறதுக்கு. ஸோ, நாளைக்கு வந்து எங்களோட ப்ரோகிராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. கம்மிங் சண்டே 12:30 PM விஜய் டிவில நீயா நானா ஷோல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ, கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. பார்த்துட்டு நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, உங்களோட ரிவ்யூ எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.